वेल्लोर जिले के गुड़ियातम के पास पेरनाम पट्टू के पहाड़ी क्षेत्र में 3 हाथियों की मौत हो गई है। मुख्य प्रधान वन संरक्षक मारी मुथु आज घटनास्थल पर पहुंचकर निरीक्षण किया। बाद में पत्रकारों से बात करते हुए उन्होंने कहा कि पेरनाम पट्टू के पास निजी क्षेत्र में स्थित वन भूमि में जल स्रोत के पास 3 हाथी मृत पाए गए हैं। इन तीनों हाथियों की उम्र में 2 से 6 वर्ष के बीच है। हाथियों की मौत के कारणों की जांच के लिए तमिलनाडु के वन विभाग मंत्री की अध्यक्षता में वन विभाग के अधिकारियों की एक विशेष समिति बनाएगी। मृत हाथियों का पोस्टमार्टम कल पशु चिकित्सा विशेषज्ञों की टीम के द्वारा किया जाएगा। पोस्टमार्टम रिपोर्ट के बाद ही मौत के वास्तविक कारणों का पता चलेगा, जिसके आधार पर आगे की कार्रवाई की जाएगी। राजबाबू की रिपोर्ट। எல்லாருக்கும் வணக்கம். இன்று வேலூர் வனமண்டலம் வேலூர் வனக்கோட்டம் பேரணாம்பட்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட பேரணாம்பட்டு பிரிவிற்கு உட்பட்ட சாத்கர் சுற்றிற்கு அருகில் உள்ள தனியார் வனப்பகுதியில் 3 யானை குட்டிகள் அங்கு உள்ள நீர்நிலைகளையும் நீர்நிலையின் அருகிலையும் இறந்து கிடப்பதை இன்று தகவல் கிடைக்கப்பட்டு நாங்கள் இன்று ஆய்வு செய்தோம். நீங்களும் அதை எங்களுடன் இருந்து வந்திருந்தீர்கள். இப்போ அதில் என்னென்னா அந்த 3 யானைக்குட்டியில் ஒரு யானைக்குட்டி அந்த நீர்நிலையில் உள்ளேயே இறந்து கிடக்கு. அதனுடைய வயசு ஒரு 2 to 3 இருக்கும். இன்னொரு யானைக்குட்டி அந்த கரையில் இருந்துட்டு ஒரு 10 to 20 மீட்டர் எல்லைக்குள்ளே இருக்குது. அதனுடைய வயசு ஒரு 4 to 5 இருக்கும். இன்னொரு யானைக்குட்டி ஒரு அதனுடைய நீர்நிலையிலிருந்து ஒரு 10 மீட்டருக்கு உள்ளே இருக்குது. அதனுடைய வயசு ஒரு 6லேருந்து ஒரு 7 வயசு இருக்கும். இதில் என்னென்னா என்ன காரணத்துக்காக இந்த யானைக்குட்டிகள் இறந்து கிடக்கு அப்படிங்கிறது என்னென்னா நாளைக்கு இது சம்பந்தமாக மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கூடுதல் தலைமை செயலாளர், முதன்மை தலைமை வன பாதுகாவலர், தலைமை வனவின காப்பாளர் ஆகியோர் ஒரு சிறப்பு குழுவை அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் தணிக்கை செய்யும். அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வன உயிரின குற்ற தடுப்பதற்குனே ஒரு தனி பிரிவு செயல்படுது. அந்த பிரிவினரும் இன்றைக்கி களத்தணிக்கை செய்தாங்க. அதனுடைய உயர் அலுவலர்களும் களத்தணிக்கை செஞ்சு இந்த இறப்பிற்கான காரணம் கொடுத்து ஆய்வு செய்வாங்க. இது போக நாளைக்கு தலைமை வன உயிரின காப்பாளருடைய அறிவுரையின் பேரில் ஒரு சிறப்பு வெட்டினரியன் குழு உருவாக்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கால்நடை மருத்துவர்களுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நாளைக்கு ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சதில் தான் எதனால் இந்த யானை குட்டிகளின் இறப்பிற்கான காரணம் நமக்கு தெரிய வரும். அந்த காரணம் தெரிஞ்ச பின்பு தான் இது குறித்து நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கும். சரிங்களா? இதே மாதிரி அடிக்கடிக்கு இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 4 யானை இறந்துட்டு இருக்குது. என்ன காரணம்? இதில் சமூக விரோதியால் ஏதாவது கொல்லப்படுறதா என்ன? இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஆந்திராவுடைய அந்த கவுடினியா வனவின சரணாலயத்துக்கு ஒட்டி தான் நம்ம வேலூர் வனக்கூட்டத்துக்கு உட்பட்ட பேரணாம்பட்டு, குடியாத்தம் இந்த வனச்சரகம் இருக்குது. ஸோ அங்கே உள்ள யானைகள் அவ்வப்போது நம்ம வனப்பகுதிக்கும் போகுது. அப்படி போகும்போது சில நேரங்களில் இங்கே உள்ள சில நேரங்கள் அது என்னென்னா அவ்வப்போது சில நேரம் விவசாயிகளுடைய பயிர்களையும் சாப்பிடுது. அந்த மாதிரி இருக்கிறதுல சில நேரம் இப்போ மழை காலங்கள்னாலையும் சில உடல் உபாதைகள் ஏற்பட்டும் அது அதான் என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த சமீபத்தில் ஒரு யானை இறந்ததை மருத்துவக்குழு ஆய்வு செய்து அதனுடைய அந்த உடல் பாகங்கள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதனுடைய முடிவு வந்தால் தான் அந்த யானை எதனால் இறந்ததுங்கிறது தெரிய வரும். அது மாதிரி இந்த 3 இந்த யானைக்குட்டிகளுடைய இறப்பும் அவங்க ஆய்வு செஞ்சு அப்புறம் சேம்பிள் எல்லாம் எடுத்து தீர ஆய்வு செஞ்ச பிறகு தான் அது எதனால் காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும். சார், குறிப்பாக யானைகள் மட்டும் உயிரிழக்கு சார். அதாவது பேரணாம்பட்டு வனப்பகுதி சுற்றி யானைகள் மட்டும் உயிரிழக்குது. இப்போ அது நீர்நிலைகள் அருகாமையில் தான் உயிரிழந்திருக்கு. அப்போ அந்த நீரில் அந்த ஏரிகளுக்கு தண்ணியில் ஏதாவது விஷயங்கள் கலந்துருப்பாங்களா இல்லை வேறு ஏதாச்சும்? இல்லை, நீர்நிலைகளில் விஷம் கலந்துருக்காங்கதாங்கிறத விட அதில் ஏதாவது அந்த நீரில் கண்டாமினேஷன் ஏதாவது இருக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் என்னென்னா எங்கள் உயர் அலுவலர்கள் தலைமை வன காப்பாளர் அறிவுறுத்தியிருக்காங்க. என்னென்னா அதில் உள்ள நீர்நிலையில் உள்ள சாம்பிள் எடுங்க, மண் பரிசோதனை செய்யுங்க. அப்புறம் அந்த வன உயிரின இறந்த வனத்தை சுற்றி வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்காதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதை குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கும் அந்த குழு எல்லாமே இதை குறித்து நல்ல ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பாக அதில் ஏதாவது
குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து மேல் நடவடிக்கை எடுக்கும். சார் இப்போ யானைகள் இந்த வனப்பகுதியில் எத்தனை யானைகள் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்குமா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் 5 யானைகள் வந்திருக்கு. யானைகள் எத்தனைக்குன்னு கண்காணிச்சிருக்குமா? இல்லை, தொடர்ந்து கண்காணிக்கிறோம். நம்ம வந்து எப்படின்னா இந்த பேரணாம்பட்டு குறிப்பாக வந்து 3 பணச்சாரகம் வந்துட்டு வேலூர் மாவட்டத்தில் வந்துட்டு கவுடின வைல்ட் லைஃப் சாங்சுரியை ஒட்டி இருக்குது. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பேரணாம்பட்டு, குடியாத்தம், அப்புறம் வந்துட்டு காட்பாடியில் வந்து ஒரு சிறு பகுதி தான். ஸோ இதில் வந்து எவ்வளோ யானைகள் வருது அவ்வப்போது. சில யானைகள் வந்துட்டு அவ்வப்போது வந்துட்டு போகுது. ஒரு சில யானைகள் வந்துட்டு சில காலங்கள் வந்து இங்கே தங்குது. அந்த உணவு அந்த இது தேவைக்காக வேண்டி சில காலங்கள் இங்கே தங்குது. சில காலங்கள் பெரும்பான்மையான காலங்கள் வந்து கவுடின வனவின சரணாலயம் பகுதி போயிடுது. அது எதனால் அப்படிங்கிறது வந்துட்டு ஏன்னா எத்தனை யானைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்துட்டு அந்த இப்போ வந்து கணக்கெடுப்பு நாங்கள் தலைமை வனவின காப்பாளர் வந்துட்டு இந்த 26 இந்த மாதத்தில் வந்து கணக்கெடுப்பு தொடங்க அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ யானைகள் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக வந்து யானைகளை மிருகங்களை பொறுத்தளவில் எத்தனை எண்ணிக்கைன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து ரேஞ்சு சொல்லலாம். இந்த எண்ணிக்கையிலேருந்து இந்த எண்ணிக்கைக்கு உள்ளே இருக்கலாம்னு சொல்லலாம். கணக்கெடுப்பு நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த யானைகள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த யானைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குட்டி வந்து இறந்து ஒரு 10 நாள் இருக்கலாம், ஒரு சில குட்டி 20 நாள், ஒரு சில குட்டி ஒரு 30 நாள் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த பகுதி வந்து என்னென்னா உங்களை நீங்கள் பார்த்தீங்க தனியார் வனம் முழுவதும் வந்துட்டு அங்கே வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் போன பிறகு தான் இந்த பகுதியை அடைய முடியும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து யானைகளோட நடமாட்டமும் இருக்குது. இப்போ நீங்களே பார்த்தீங்க, இப்போ நம்மலாம் வரும்போது எவ்வளோ ஒரு ரிஸ்க்கோடு தான் வந்தோம். ஏன்னா யானை எப்போ கூட நடமாட்டம் இருக்குது. அதனால் வந்துட்டு வந்து என்னென்னா ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த சமீப காலத்தில் எது வந்து போங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது போதிய அளவு வந்து சுற்றெல்லாம் சுற்றி வரலன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு வந்து வனச்சரக அலுவலர் வந்து மாவட்ட வன அலுவலர் தெரிவித்தாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் மாவட்ட வன அலுவலர் எனக்கு தகவல் தெரிவித்த உடனே சரி வாங்க போய் அந்த தகவல் வந்து உண்மையாதானாங்குது ஃபஸ்ட்டு போய் நம்ம இது பண்ணுவோன்னு வந்தோம். வனச்சரக அலுவலருக்கு வந்துட்டு இங்கே இந்த கிராமத்தில் உள்ள யாரோ ஒரு நபர் தான் வந்து தெரிவிச்சிருக்கிறார். தனியார் வனப்பகுதின்றதுனால தான் போய் சரியாக பார்க்கல அப்படின்ற ஒரு தகவலை சொன்னீங்க. ஒருவேளை தனியார் வனப்பகுதினால தான் அலட்சியமாக விட்டுட்டுமா இந்த பகுதியை? ஏன்னா தொடர்ந்து இல்லை